அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 ஜூன் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் செங்கற்பட்டில் நடந்தது. அதில் அக்கட்சியின் முக்கிய தலைவரான திரு திருநாவுக்கரசர் அதில் கலந்து கொள்ளவில்லை என்றும், திருநாவுக்கரசர் அந்த கட்சியிலிருந்து விலகி விடுவார் என்றும், அதற்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பிராமணர்கள் ஜனதா கட்சி போல் ஆண்டு கொண்டிருப்பதாகவும், பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் தலைவராக தலையெடுத்து விடக்கூடாது என்பதற்காக உள்வேளையில் அவர் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அக்கட்சியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளொரு மீனியாகவும் பொழுதொரு வண்ணமாகவும் கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், வீடுகளில் திருடுவது போன்ற செயல்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதால் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள், துணை முதல்வர் ஸ்டாலின், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றி இன்று தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான முறைகள் பற்றி விவாதித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை அருகிலுள்ள வண்டலூரில் ஊரப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு குமார் என்பவர் பட்டப்பகலில் வெடிகுண்டுகள் வீசப்பட்டும் அருவாளில் வெட்டியும் கொலை செய்யப்பட்டதால் அங்கு காலை மிக பரபரப்பு ஏற்பட்டதாகவும், இது முன்னுரதம் காரணமாக இவர் ஒருவரை கொலை செய்ததால் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் இது நடந்திருக்கலாம் என்று போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், குற்றவாளிகளை தமிழக போலீசார் வலை வீசி தேடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உலக கச்சா எண்ணெயின் விலைகளை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அது உயரும் பட்சத்தில் இந்தியாவில் உள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது என்று சூசகமாக மத்திய பெட்ரோலிய அமைச்சர் திரு முரளி தோரா டெல்லியில் செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடக்கும் உள்நாட்டு போரில் மார்க்சிஸ்டுகளை எதிர்த்து நடந்த ராணுவ தாக்குதலில் மார்க்சிஸ்ட் பிடியில் இருந்த ராம்கர் பகுதியை பாதுகாப்பு படையினர் இன்று தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், தொடர்ந்து மார்க்சிஸ்டுகளுக்கும் ராணுவத்தினருக்கும் கடும் சண்டை நடந்து வருவதாகவே கொல்கட்டாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரபல பாப் பாடகர் திரு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் நேற்று அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவருடைய உடல் அவருடைய குடும்பத்தாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அவருடைய இறுதிச் சடங்குகள் எப்போது எங்கு நடைபெறும் என்று அவருடைய குடும்பத்தினர் விவாதித்துக் கொண்டிருப்பதாகவும், லட்சக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்ய அவர்கள் விவாதித்துக் கொண்டிருப்பதாக லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தாலிபான்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பட்டுல்லா மசூத் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 4 பேர் சுட்டு கொல்லப்பட்டதாக கராச்சியில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அட்லாண்டிக் கடலில் விழுந்து நொறுங்கிய ஏர் பிரான்ஸ் விமானத்தின் பாகங்களை தேடும் பணியிலிருந்து பிரேசில் விமானப்படை மற்றும் கப்பற்படையினர் விலக்கிக் கொள்வதாகவும், இதற்கு மேல் தேடினால் அவர்களுடைய உடல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் அவர்கள் தேடுதலை நிறுத்திக் கொண்டதாக பிரேசிலில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டு பிரதம மந்திரி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், அமெரிக்க ராணுவத்தினர் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறினாலும் எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு எங்களால் முடியும் என்று உறுதி அளித்ததாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 27 ஜூன் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம்.
சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் லேசான மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிக மேகமூட்டத்துடன் மழை பெய்து கொண்டிருப்பதாகவே தகவல்களும் வருகிறது. இந்த மேப்பிலும் அந்த மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.